ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சுய இன்பம் செய்வது சரியா தவறா, அது வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ளதா? ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, இது எனக்கு கடவுள் கொடுத்த இமோஷன், இட்ஸ் அ கிஃப்ட், அந்த கிஃப்டை வந்து நான் யூஸ் பண்ணலன்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய அடிக்ஷனை ஜஸ்டிஃபை பண்றாங்க. மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதாகமத்துல நமக்கு என்ன சொல்லப்படுறது? ஏன்னா உலகத்தை வச்சு நம்ம வேதாகமத்தை பார்க்கக்கூடாது, வேதாகமத்தை வைத்து தான் உலகத்தை வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு லென்ஸே. அப்போ அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள், கேஸ், லெஸ்பியன், இதெல்லாமே என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் மாஸ்டர்பேஷன் பண்றதுனால பெரிய தப்பு பண்ணாம நான் சின்ன தப்போட நான் வந்து முடிச்சுக்கிறேனே. பைபிள் வசனம் சொல்லுது சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் இல்லை, அநீதி எல்லாம் பாவம் தான். அது எதுவா இருந்தாலும் சரி. வேசித்தனம் நீ சரீரத்திற்கு புறம்பே பண்ணல, சரீரத்துக்குள்ள வந்து பண்ற. ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறதுனாலதான் நீ இந்த வேசித்தனம் பண்ணக்கூடாது. விபச்சாரம் பண்றது நீ ஒரு விலை மாதி, அதாவது ப்ராஸ்டியூட் கிட்ட நீ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. பிஃபோர் த மேரேஜ் ஆல்சோ சின் தான், ஆஃப்டர் த மேரேஜ் தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, விவாக மஞ்சம் கனமா இருக்குது, ஆனரபிளா வந்து இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல நம்ம வந்து கேட்டிருப்போம், லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு இருந்துட்டு புள்ள கொடுத்துட்டு வந்து விட்டுறாங்க. இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் இப்படிப்பட்ட தப்பு செய்யாம என்ன இந்த மாஸ்டர்பேஷன் வந்து தடுக்குது. பைபிள் விவாக மஞ்சம் கனமா இருக்குதுன்னு சொல்லுது. ஆனா இப்படி இது வந்து ஆனரபிள் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பிஃபோர் த மேரேஜ் நீ என்ன பண்ணாலும் அது விபச்சாரம் தான், வேசித்தனம் தான். ஆஃப்டர் த மேரேஜ் உன் ஒய்ஃபோட நீ இருக்கிறது தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறாரு. அதான் ஆனரபிள் இன் காட் சைட். ஏன்னா அந்த செக்ஷுவல் திங் வந்து என்னன்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். நல்ல புனிதமா வந்து பார்த்துட்டு இருக்காரு, ஆனா சாத்தான் அதை அசுத்தமா மாத்திட்டான். அதுதான் விஷயம். பட் நம்ம மாஸ்டர்பேஷனுக்கு வந்து வருவோம். மாஸ்டர்பேஷன் சொல்லும் பொழுது நம்ம சரீரத்தோட, நம்ம ஹார்ட், நம்ம மைண்டோட தொடர்புடையதா வந்து இருக்குது. நிறைய பேர் என்னன்னா குடி பழக்கம் அப்படின்ற மாதிரி குடிக்கு எதுக்கு வந்து அடிமையாகிறாங்க? டிவியில காட்டுறான், ஜாலியா இருந்தா குடிக்கிறான், கஷ்டமா இருந்தா குடிக்கிறான். வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு கஷ்டப்படுவான், குடிப்பான், நாளைக்கு சந்தோஷமா இருப்பான், அதுக்கும் குடிப்பான். எல்லாத்துக்கும் குடிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து தான் வந்து கத்துக்கிறாங்க. அப்போ குடி பழக்கம் வந்து ஆயிடுது, ஹேபிட்டா மாறிடுது. டெய்லியும் குடிக்காம இருக்க முடியாது. ஓவரா திங்க் பண்ணா குடிப்பான், ஸோ தூக்கம் வரலன்னா குடிப்பான். இந்த மாதிரிலாம் வந்து குடி பழக்கமாயிருது, ஹேபிட் ஆயிருது. அதே போலதான் மாஸ்டர்பேஷன் அப்படின்றது ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. ஏன்னா போன்ல இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப், வாட்ஸ்அப்பு அப்படியே மாறி மாறி பார்க்கறது. இதுல எல்லாமே மோஸ்டா ஒரு டைமிங் மேல வந்தோம்னா அந்த செக்ஷுவல் வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது ஒண்ணு கிளிக் பண்ணல, அது எல்லாமே லிங்க் லைனா போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஆளு பார்த்து டெம்ப்டேஷன் தாங்க முடியாம விழுந்துடுறாங்க. இது நிறைய போதகர்களும் வந்து இருக்கிறாங்க. ஒரு போதகருடைய போனை வந்து வாங்கினா ஃபுல்லா செக்ஷுவல் வீடியோஸ் தான். இப்போ போதகர் மட்டும் இல்ல, விசுவாசிகளும் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. விசுவாசிகள் மட்டும் இல்ல, மோஸ்டா மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது எல்லாரோட போன்ல இந்த செக்ஷுவல் லிங்க்ஸ் தான் நிறைய வந்துருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, மாஸ்டர்பேஷன் ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் ஒரு பெரிய பாவம் செய்யாம அது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இதை கண்டிப்பா வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நான் இந்த கர்மம் பிடிச்ச இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது வெளியே வந்துடணும். அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த வீடியோ முழுசா வந்து பாருங்க. இப்போ மாஸ்டர்பேஷன் அப்படின்றது ஒரு ஹேபிட்டா வந்து மாறிடுது. அது நீ தொடர்ந்து செய்ய 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 தனிமையா இருக்கும்போது மாஸ்டர்பேட் பண்ற, ஓவரா வந்து எதனா செக்ஷுவலா பார்த்துட்டா மாஸ்டர்பேட் பண்ற, எதனா செக்ஷுவல் போஸ்டர்ஸ் பார்த்துட்டா மாஸ்டர்பேட் பண்ற, இல்ல ஏதோ வீடியோஸ், ஏதோ ஒரு கிளிப்ஸ் வந்து பார்த்துட்டா மாஸ்டர்பேட் பண்ற, இல்ல நீ எங்கேயாவது போற இடத்துல யாரோ ஒரு மென்னோ உமனோ ஒரு ஆஃப் நேக்கடா இல்ல ஒரு அரைகுறையா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அதை பார்த்தோன்னே மாஸ்டர்பேட் பண்ற. இட்ஸ் ஹேபிட். அது ஹேபிட்டா மாறிடுது. நாள் போக 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 அது அடிக்ஷனா மாறிடுது. உன்னோட அடிக்ஷன் நீ ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காத. இட்ஸ் நாட் பர்மிஷன் டு சின். நீ அடிக்ட் ஆயிட்ட, நீ வந்து அதுக்கு பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்ட. அது இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரி, அது பண்ணாம இருக்க முடியல. எல்லாத்துலயும் ப்ளஷர் வந்து நீ பார்த்துட்ட. ஏன்னா ப்ளஷர் அப்படின்னும் போது நம்ம 2 ஹார்மோன் சுரக்கிறத வந்து பார்த்துருக்கோம். டோபமைன், ஆக்சிடாக்சின், ப்ளஷர் ஃபீலிங் ஹார்மோன், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இது எதுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கணும்?
கல்யாணம் ஆகிற அந்த டைம்ல கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு 14 வயசுலேயே கொடுக்கணும்? இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்குதுங்க. சின்ன பையன் கூட இப்படிப்பட்ட போர்னோகிராஃபி வீடியோஸ் வந்து பார்க்குறான். நிறைய நம்ம அதையும் வந்து சமூக வலைத்தளங்களை நம்ம வந்து கேள்விப்படுறோம். இப்போ எதுக்கு ஆண்டவர் செக்ஷுவல் இமோஷன் வந்து கொடுக்குறாருன்னா, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வாழ கத்துக்கணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்களை வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணாம நீ வாழாம கல்யாணத்துக்கு பின்னாடி நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் த மேரேஜ் நீ திருப்பியும் எவ்வளவு பார்ப்ப, யாராவது பார்ப்ப, திருப்பி வந்து செக்ஷுவலா வந்து போகணும், அப்படிதான் வந்து உனக்கு வந்து ஆசை வந்து வரும். இப்போ இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கம் இருக்கிறவங்க மோஸ்டா வந்து என்னன்னா இந்த மேரேஜ் லேட்டா பண்றவங்க, இல்ல மேரேஜே பண்ணிக்காதவங்க, இல்ல மேரேஜ் பண்ணி அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க, நிறைய அப்படி நம்ம வந்து லிஸ்ட் வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் உடையறதுக்கான ரீசனே இந்த மாஸ்டர்பேஷன் தான். ஏன்னா இந்த செக்ஷுவல் வீடியோஸ்ல, பான் வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல, டிஃப்ரெண்ட் காரியத்தை வந்து ஒரு ஃபேண்டசிஸ் வந்து உருவாயிட்டாங்க. அதுவும் ஒரு போர்னோகிராஃபி பார்க்கறது இல்லை, ஒரு மணி நேரத்துல 100, 150, 200 போர்னோகிராஃபி மாத்திக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பொசிஷன் பிடிக்குமோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னன்னா மாஸ்டர்பேஷன் வந்து பண்ணிடுறாங்க. இது கொஞ்சம் டேபுவா தான் இருக்கும். அப்படி உனக்கு பிடிக்கலாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனா இதை நான் பேசுறது இது உண்மையான ஒரு ஒரு ட்ரூத்தை நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து நிறைய பேர் முடியாம இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுடைய அணுகுமுறை எப்படி மாறுதுன்னா, ஆஃப்டர் நீ கல்யாணம் பண்ணவனா இருந்த இப்படிப்பட்ட பான் வீடியோஸ்க்கு அடிமையா இருக்கிற அப்படின்னா உன் ஒய்ஃப் கிட்ட இல்லை உன் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னால சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியாது. ஏன்னா நீ நிறைய பார்த்துட்ட. நிறைய பார்த்ததுனால உனக்கு என்ன தோணுது அப்படின்னா டிஃப்ரெண்டா நிறைய பேர் கூட இருக்கணும்னு சொல்லி தோணும். ஸோ அதனால இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் லாங் டர்மா பண்ண முடியல. ஏன்னா விவாக மஞ்சம் கடவுள் வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு, ஆனரபிளா கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த இமோஷன் ஒரு பிளெஸிங்கா கொடுத்துருக்கிறாரு. அது எப்போ பிளெஸிங்கா இருக்கும்? அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி அனுபவிக்கும் போது தான் அந்த செக்ஷுவல் இமோஷன் பிளெஸிங்கா வந்து இருக்கும். இப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ அனுபவிக்கல அப்படின்னா அது கர்ஸா தான் மாறுது, அது பிளெஸிங்கா வந்து மாறல. அதை ஸ்டாப் பண்றது தான் இந்த போர்னோகிராஃபி. இந்த போர்னோகிராஃபி வீடியோ பார்க்கறதுனாலதான் நிறைய பேரால செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் லாங் டர்மா பண்ண முடியல. ஏன்னா புது புது முகங்கள், புது புது பொசிஷன், புது புது ஆக்டரு, அதை பார்த்து 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 மாஸ்டர்பேட் பண்ணி 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 அந்த மைண்ட் செட் தான் போகுது. அதனாலதான் ஆஃப்டர் த மேரேஜ் என்ன பண்றாங்க, கணவன் மனைவிக்கு லாயலா இருக்கிறது இல்லை, மனைவி கணவனுக்கு லாயலா இருக்கிறது இல்லை. கண்டதெல்லாம் அப்படியே பார்த்து மேய்கிறது. இவன் பார்க்குற எல்லார்கிட்டையும் ஃப்ளர்ட் ஆகுறது, டீச்சர் கிட்ட ஃப்ளர்ட் ஆகுறது, வேலைக்காரிகிட்ட ஃப்ளர்ட் ஆகுறது, இல்லை யாருன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா ஆன்டிஸ் கிட்ட, இல்லை ஸ்டெப் மாம், ஸ்டெப் மதர், இந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா பார்த்து 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 இவன் யாரை பார்த்தாலும் அந்த ஒரு இன்டென்ஷனோட பார்க்குறான். குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டான். 3 வயசு குழந்தை, இல்லை 10 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, ரேப் பண்ணி தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த பான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அதான் சொல்லுவேன், உன்னுடைய அடிக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணாத. அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கடவுள் கொடுத்த இமோஷனு. இதுல சில பேர் இப்படிலாம் கதவை சொல்றான். விவேகானந்தர் எப்படி திரும்ப செத்து போனாரு, காமராஜர் எப்படி திரும்ப செத்து போனாரு, அவர் வந்து என்னன்னா மாஸ்டர்பேட்டே பண்ணல அதனாலதான் செத்து போனார், இப்படிலாம் ஒரு மித்து ஸ்கூல் நான் படிக்கும்போது கிளப்பி விட்டானுங்க. அவர் அதனாலதான் செத்து போயிட்டாரு, நீயும் மாஸ்டர்பேட் பண்ணணும், பான் வீடியோஸ் பார்க்கணும். இதுல போய் மாட்டிக்கிட்டு நிறைய அப்பாவே பசங்க வெளியே வர முடியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் இந்த வீடியோல பேசுறதுனால நீ ஒன்னும் மாற போறது கிடையாது. நீ டிசைட் பண்ணணும். நீ இது வரைக்கும் பழக்கம் கரெக்டா வந்து என்னன்னா ஒரு ஹேபிட்டா பண்ணிட்டு இருக்கிறது, அந்த ஹேபிட்டை மாத்தணும். இப்போ தனிமையா இருக்கும்போது பண்ற, இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல பண்றேன்னா அது ஒரு பழக்கமா மாறுதுல, அந்த பழக்கத்தை உன் வழக்கத்தை மாத்து. நீ அந்த பண்ற நேரத்துல வேற எதுனா ஆல்டர்னேட்டிவ் யோசி, அதை முயற்சி எடு. அப்பயும் ஃபெயிலியர் ஆகுதா, அப்போ எதனா மியூசிக் கற்றுக்கோ, எதனா ஒரு டைப் ரைட்டிங் கற்றுக்கோ, வித்தியாசமானது புதுசு புதுசாக அந்த மாஸ்டர்பேஷன் பார்க்குற டைமில் வேறு எதனா கற்றுக்கோ, ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசு. அதுவும் ஃபெயிலியர் ஆகுதா, உட்காந்து பைபிள் எடுத்து வாசி ப்ரேயர் பண்ணு. ஏன்னா மெய்யான விடுதலை தேவன்கிட்ட இருந்து மாத்திரம்தான் வரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவன் யாருன்னு சொல்லி தெரியாம உன்னால விடுதலையே வாங்க முடியாது. இப்ப சில பேர் இருக்கிறாங்களே மாஸ்டர்பேட் பண்ணாம வந்து இருக்கிறாங்களே, நான் அந்த சில பேரை வந்து பேசல, பல பேருக்காக இப்ப நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இந்த மேரேஜ் லேட்டா ஆகுறதுக்கான இன்னொரு ரீசனே இந்த மாஸ்டர்பேட்ல நிறைய பேர் சுகத்தை வந்து கண்டுட்டாங்க. இல்ல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப நிறைய பேர் என்னன்னா, நான் அந்த மாஸ்டர்பேட் பண்றதுனால இப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து நான் விடுதலை ஆகுறேனே, நான் போய் யாருக்கிட்டே ஒரு ப்ராஸ்டேட் கிட்டே இல்லை ஏதோ ஒரு பொண்ணுகிட்டே நான் தப்பா நடந்துக்கலையே. நீ தப்பா நடந்துக்கலப்பா, நீ வெளியே போய் நீ விபச்சாரம் பண்ணல, ஆனா உன் சரீரத்துக்குள்ள வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிற.
யுவர் லஸ்டிங், என் பாடி என்னோட சுதந்திரம் அப்படி ஒன்னால சொல்ல முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு இச்சிங் இருக்கு, நீ அதை சொறிகிற, அதை சொரிஞ்சு 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 சொரியும் போது நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு டைம் பார்க்கும்போது அது பெரிய புண்ணா இருக்கும். அதே போலதான் உன்னுடைய நீ ஒரு தடவை பான் வீடியோஸை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணும் போது உன்னோட இமோஷனை ஸ்டிரப் பண்ணி அட்லாஸ்ட் எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ நீ தப்பா நடந்துக்கிற, அபியூஸ் பண்ற. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ எத்தனையோ லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க இமோஷனை வந்து என்னன்னா தப்பா பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம அதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அன்புன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னையும் வந்து அழிச்சிடும். இப்படிப்பட்ட லஸ்ட் உன் வாழ்க்கையை வந்து அழிச்சிடும். பைபிள் வாசகம் சொல்றது, வேசித்தன ஆவி வழி தப்பி திரிய பண்ணிட்டு உன்னை அப்படியே உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னோட பர்பஸ், உன்னோட கோல், ஏம் எல்லாத்தையும் வந்து மறக்கடிக்க வச்சிடும். எத்தனையோ போதகர்கள் விழுந்து போயிருக்கிறாங்க இந்த மாஸ்டர்பேஷன்ல அடிமையாக. எத்தனையோ பெண் பிள்ளைகள் விஷயத்துல விழுந்து போயிருக்கிறாங்களே. இப்ப நான் அடிக்ஷன்ல இருந்து நான் வெளியே வரணும்னா இன்னொன்னு தொடர்ந்தாதான் முடியும். அது இன்னொன்னு என்னது, பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணி தேவன் யாருன்றதை அறிந்துக்கோ. இயேசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். அவர் எனக்காக என்ன செய்தார், நான் அவருக்காக என்ன செய்யணும். இல்ல ஆனா நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன், இன்னைக்கு பண்ணிடுறேன், ஒரு வாரம் நல்லா இருக்கேன் திருப்பி பண்ணிடுறேன், ஒரு மாசம் நல்லா இருக்கேன் திருப்பி பண்ணிடுறேன். ஆனா நான் 100% சொல்லுவேன், உண்மையான சத்தியத்தை நீ அறிந்து கொண்ட அப்படின்னா கண்டிப்பா அதுல விடுதலை இருக்குது. ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்துட்டாருன்னா அது பரிபூர்ண விடுதலை தான், பாதி விடுதலை கிடையாது. திரும்பவும் சொல்றேன், உன்னோட அடிக்ஷனை நீ ஜஸ்டிபிகேஷன் பண்ணாத, இதை மறந்துடவே கூடாது. இப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்த பாவம்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பாவம், இது பாவம்ப்பா, இது செய்யக்கூடாது, சுய புணர்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து வச்சிருக்கிறாரு. ஆனா நீ இன்னமும் என்னால முடியல, நான் தனிமையா இருக்கிறேன், நான் டிவோர்ஸ்டு, நான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இதுல அடிமையா இருக்கிறேன், இதனால வந்து எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்லை, என்ன மட்டும் தான் பாதிக்குது, மற்றவங்கள பாதிக்கல, இப்படிப்பட்ட ரீசன்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. நீ உன் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்க. ஆனா நான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். மெய்யான விடுதலை தேவனிடத்திலிருந்து வரும். தேவன் கொடுக்குற பலன், அந்த பலன் தான் உன்னை பூர்ணமா விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னது, தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட உலக காரியத்தை வெறுத்துருவீங்க. சத்தியம் என்னது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். He will not have continuity in sin. Grace is not license to sin. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற கிருபை, எனக்கு கொடுக்கிற சுயாதீனம், நான் பாவம் செய்வதற்கல்ல, பாவத்தை மேற்கொண்டு பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியா எனக்கு வந்து பலனை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை ஒருத்தர் அறிஞ்சிட்டானா அவனுக்கு கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை இருக்குது. அநேக கிறிஸ்தவர்கள், போதகர்கள் இதுல இருந்து வெளியே வர முடியாம அப்படியே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ எதை பாக்குறியோ அதுதான் உன் பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. நீ பிரெயின்ல ஸ்டோர் ஆகுறதுனால என்ன ஆகுது, சப்கான்சியஸ் மெமரியில தூக்கத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு உனக்கு ஒரு நீடு வரும்போது, ஒரு இன்டென்ஷன் வரும்போது ஒரு வெட் ட்ரீம்ஸ் வருது. ஏன் பார்க்கணும்? நீ பொர்னோகிராஃபி, ஆபாச படங்களை பார்த்து 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 உன் மைண்டு எப்படி இருக்குதுன்னா கரப்டடா வந்து இருக்கு. யாரை பார்த்தாலும் கரப்டடா தான் இருக்கும். செக்ஷுவல் லைஃப் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். அது உனக்கு ஒரு பிளெஸிங். ஆனா அந்த பிளெஸிங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எங்க தப்புறதுன்னா அந்த போர்னோகிராஃபி, இந்த மாஸ்டர்பேஷன், இப்படிப்பட்ட காரியங்களினால் நிறைய பேரோட வாழ்க்கை உடஞ்சிருக்குது. நிறைய பேர் திசை தவறி வந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே ஏடா கூடமா வந்து போயிட்டு இருக்குது. நம்ம வந்து பாக்குறோம். கடவுள் உனக்கு செக்ஷுவல் இமோஷன் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நீ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னால ஒழுங்கா வாழ முடியல, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால ஒழுங்கா வாழ முடியுமா? அதுக்கு தான் ஒழுங்கா வாழ்றதுக்கு, செல்ஃப் கண்ட்ரோல்டோட வாழ்றதுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட பழக்கத்துல இருந்து நீ மாட்டிக்கிட்டு இருக்கியா, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ஜிம்முக்கு போ, மியூசிக் கத்துக்கோ, நிறைய காரியங்கள் வந்து இருக்குது. உன்னை இன்னும் பிஸியாவே வச்சுக்கிட்டே இரு, ஏன்னா ஒன்று செஞ்சுட்டே வந்துரு. பட் இந்த நேரத்துல கூட நான் இப்போ வீடியோ போட்டிருக்க இந்த நேரத்துல கூட நான் வந்து தப்பு பண்ணிட்டு போகலாம். ஆனா நான் இந்த நேரத்தை எனக்கு தூக்கம் வர்றதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவருக்காக. நான் டைம் இஸ் 2 o'clock, எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இரு, எதனா ஒன்று பிஸியா வந்து வச்சுக்கிட்டே இரு. ஆண்டவருக்காக எதனா ஒன்று பண்ணு, இல்லை எதனா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இரு. நான் தனிமையா இருக்கும் போது நான் தப்பு செஞ்சிடறேன், பாத்ரூம்ல இருக்கும்போது இப்படி யோசனை வருது, அப்ப நான் வெளியே வந்துட முடியுமா? நான் திருப்பியும் சொல்றேன், சொல்யூஷன் கடவுளால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீ அந்த சொல்யூஷனுக்கு உன்னை சப்மிட் பண்ணாதான், கடவுளுக்கு உன்னை சப்மிட் பண்ணாதான் முழுமையான ஒரு விடுதலை வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா உனக்கு எல்லா விஷயத்திலையும் உன் சால்வேஷனே கொஸ்டின் மார்க் வந்துடும். நான் ரட்சிக்கப்பட்டது சரியா தப்பா, நான் இப்படி தப்பு செஞ்சுட்டே இருக்கிறேனே,
நான் அவ்வளோதான் ரட்சிப்பு இழந்துருவேனா, அவ்வளோதான் இப்படி போயிடுவேனா அப்படி போயிடுவேனான்னு சொல்லி கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த பிளஸ்ஸிங், அந்த நித்திய வாழ்க்கையே உனக்கு கேள்விக்குறியா வந்து மாறிடுது. இதை தான் சாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட பொர்னோகிராஃபி ஜஸ்டிஃபை பண்ணவே பண்ணாதீங்க. இஃப் இட் இஸ் சின், சின் அவ்வளோதான், பாவம். அதுக்கு மேலே சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் அளவுகள்லாம் போட தேவையில்லை. இல்லை நம்ம வந்து சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கறதுனால தான் அது பெருசாக நம்ம வந்து தெரியுது. இந்த பாவத்துலேருந்து எப்படி வெளியே வருது? என்னால் வெளியே வர முடியலையே. தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வா, டெலிகிராம் சேனல்லேருந்து வெளியே வா, தேவையில்லாத ஃபில்தி டாக்ஸ், டபுள் மீனிங் டாக்ஸ் இதுலேருந்து வெளியே வா, செக்ஷுவலாக பேசுறவங்க கிட்ட இருந்து வெளியே வா, அந்த இடத்துல இருக்காத, ஓடு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணுறதை கட் பண்ணு, தூக்கி போடு, ஃபோனை தூக்கி போடு. உனக்கு கை இடரல் உண்டாக்குனாலும் அது தரித்து போடுன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. ஃபோன் இடரல் இருந்துச்சா ஃபோனை தூக்கி போடு. எத்தனை ஃபோன்பா வாங்குறது? நீ இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உன் ஃபோனில் இருக்கிற காரியத்திலேருந்து வெளியே வா. ஃபோனில் இருக்கிற வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணு, ரீசெட் பண்ணு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதை அப்படியே திருப்பி திருப்பி ஸ்கால் பண்ணிட்டே இருக்காது. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணு. மேக் யூஸ் யுவர் டைம். உன்னோட டைமை யூஸ் பண்ணு. அது ஃபியூச்சர்ல பாருங்க, நித்திய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்டைய நம்ம வந்து எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரான்ற ஒரு கேள்விக்குறி அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடுது. நான் ரசிக்கப்பட்டனான்னு எனக்கே தெரில. ஏன் சொல்ற? ஏன்னா நீ இதுக்கு அடிமையா இருக்கிற. அப்போ அடிக்ஷன், ஒரு பழக்கத்தை மாத்து, ஹேபிட்டை மாத்து, வேற எதுனா ஆல்டர்னேட்டிவ் செய். உன்னால செய்ய முடியாது, ஆனா கடவுளால உன்னை செய்ய வைக்க முடியும். உன்னால இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஸோ பாவத்திலிருந்து முழு அதிகாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பிசாசானவனை தம்முடைய சிலுவையின் மரணத்தினால அவன் தலையை மிதித்து போட்டார். அவ்வளவுதான். அவனுக்கு வந்து அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை எல்லாத்தையும் உறிந்து விட்டார். அவனுக்கு இனி வந்து என்ன ரூல் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சகல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தம்பி, அப்போ நீங்க தப்பா யோசிக்கவே இல்லையா? தப்பா யோசனைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு விலகி ஓடுறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் திமோத்திக்கு சொல்லும் பொழுது, நீ ஓடு, அன்றைய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, நிக்காத பாவத்துல, அந்த இப்படிப்பட்ட பாலியல் பாவத்துல நிக்காத, ஓடுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஓடுறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்குறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்களை நான் பேசுவேன். இன்னும் உங்களோட கொஸ்டின்ஸை எனக்கு வந்து என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். என்னோட ஃபோன் நம்பர் கீழே போட்டிருக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். God bless you. Amen.